முதலமைச்சர் அவர்கள் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நாட்டிலே கிட்டத்தட்ட அதிக பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 9.69 விழுக்காடு. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அதிக பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழகம் திகழ்கின்றது. பல்வேறு நலத்திட்டங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய ஒத்துழையாமை, ஆளுநருடைய அவருடைய தலையீடு, பொருளாதார நெருக்கடி, பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் இந்த பொருளாதார வளர்ச்சியை, பல நலத்திட்டங்களை நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அவர் செயல்படுத்தியது. அதன் வெளிப்பாடாக ஒரு நம்பிக்கையின் பார்வையில் அவருடைய முதலமைச்சருடைய சொல்லியிருக்கிறாரு. நம்ம நம்பிக்கையோட தான் இருக்கிறோம். திமுக 7வது முறை ஆட்சி அமைக்கப்படும் 2.0 நேற்று சட்டசபையில் பேசியிருக்காரு. அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களான திமுக ஓ போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அதான் சொல்லி யாருக்கையும் நம்ம சகோதரர் நயினார் நாகேந்திரன் மாதிரி நம்முடைய அண்ணன் எடப்பாடியும் பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வெளிப்பாடு, அவருடைய வெளிப்பாடு. மற்றபடி இந்த ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி. இதற்குண்டான ஆதரவு கண்டிப்பாக வர தேர்தலில் மக்கள் தான் அந்த கருத்தை அவங்க தெரிவிப்பாங்க அவங்களுடைய வாக்குகள் மூலமாக. இது ஒரு அவருடைய எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய வெளிப்பாடு, எடப்பாடியோட வெளிப்பாடு, அதோட உரிமை. ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிற மக்கள் தான் சொல்லணும். எடப்பாடி சொல்ல முடியாது. திமுக நாங்கள் தேர்தல் பணியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. மதிமுக தேர்தல் பணியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ அடுத்த மாதம் பொதுக்குழுவை கூட்ட உள்ளோம். அடுத்து வர தேர்தல் இனி ஒரு 11 மாதம் இருக்குது. ஸோ மாவட்டத்தோறும் இயக்க தோழர்கள், மாவட்ட நிர்வாகம் என்னென்ன பணியெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை அடுத்து எங்களுடைய பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் அறிவிப்போம். அடுத்த மாதம் அநேகமாக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளேன். பொதுவாக மாவட்ட நிர்வாகம், புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு, நீங்கள் பூத் லெவல் கமிட்டிஸ் அமைக்கிறது, அதுவுமே எங்களுக்கு அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு ஒரு இதாக இருக்கிற சில தொகுதிகள், என்னென்ன தொகுதிகள்ங்கிற அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த தொகுதியில் கூடுதல் கவனம் செலுத்துங்கிறதுல கட்சியோடைய மூத்த தலைவர்கள் ஏற்கனவே அது பேசியிருக்கிறாங்க. இல்லை பல்வேறு நீங்கள் கொரோனாவுடைய 2ஆம் அலை அதனோட இதில் தான் நம்முடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தொடங்கியது. கொரோனா அந்த 2ஆம் அலை, நிதி நெருக்கடி, ஆளுநரின் தலையீடு, பல்வேறு சிக்கல்கள், தடைகளுக்கு மத்தியில் இந்த ஆட்சி நடைபெற்றது. பல்வேறு நலத்திட்டங்கள், குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு சேர வேண்டிய சில நலத்திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்தியிருக்கிறாரு. குறிப்பிட்டு சொன்னோன்னா மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு புதுமை பெண்ணோ தமிழ் புதல்வன் திட்டமோ மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய உயர்கல்வியை அந்த உயர்கல்வியை அந்த இதுக்கு இது பண்ணுறதுக்காண்டி அந்த திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம், நீங்கள் அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் அவங்களுடைய அடித்தட்டு ஜனங்களுக்கு போய் சேரவர் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 9.69 இந்த 2024-25 உண்டான பொருளாதார வளர்ச்சி பொறுத்தவரைக்கும் மாநிலங்களில் அதிக பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சாதனைகளால் பொதுவாக நான் சில குறைபாடுகள் இல்லைன்னு சொல்லலாம், சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யுது. ஆனால் இவ்வளவு தடைகளுக்கு மத்தியில் ஒரு சிறப்பான ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாரு. அந்த நம்பிக்கையின்பால் நம்முடைய மக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை முதலமைச்சருக்கு இருக்க, கூட்டில் இருக்க எங்களுக்கும் இருக்கு. இல்லை, ஆளுநர் பொறுத்த வரைக்கும் ஒரு கௌரவ பதவி. ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அரசியல் சாஸ்திர சட்டத்துக்கு உட்பட்டுதான் செயல்படணும். ஒரு கௌரவ பதவி, ஒரு அலங்கார பதவி. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பக்கத்தில் கேரள மாநிலத்திலையும் பார்க்கலாம். இன்னைக்கு பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களில் இந்த ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அந்த மாநில அரசுக்கு தடையாக இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே இருக்கிற அரசு, மாநில அரசுக்கு ஆலோசனையின்படி அவங்க செயல்படணும், அதுதான் இது. ஆனால் இதுக்கு மாறாக செயல்படுறது நம்முடைய ஆளுநர் அவர்கள். அதற்காக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில், மாநில சுயாட்சிக்கு அதை உறுதி செய்யும் வகையில் அந்த ஒரு தீர்ப்பு, வரலாற்று சிறப்பு கொடுத்துருக்கிறாங்க.
இது என்னென்னா நாளடைவில் பொறுத்த வரைக்கும் இது போன்ற தீர்ப்புகளால் தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, பிற மாநிலங்கள்லையும் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஆளுநருடைய செயல்பாடு இனிமே இருக்காதுங்கிற நம்பலாம் நம்ம. சார் 4 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சின்னு சொல்றீங்க. 9 அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு தமிழிசை சொல்றாங்க. 2 அமைச்சர்கள் 2 பேர் வந்து அமைச்சரவையில் இருந்து நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லலையா, சிறப்புகள் பல தடைகள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த ஆட்சி நடைபெற்றது. இந்த ஆட்சி ஆரம்பிக்கும் போதே கொரோனா 2ஆம் அலை, கடுமையான நிதி நெருக்கடி வரும்போதே பார்த்தீங்கன்னா டெபிசிட்டோட தான் ஆரம்பித்தாங்க அவங்க நிதியை பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தான் மனப்பான்மை, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள் உங்கள் பல்வேறு நிதி, உங்களுக்கு சமகர சிக்ஷன் பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி, இங்கே நம்ம சென்னை மெட்ரோவில் ஃபேஸ் 2க்கு வர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு நமக்கு கிடைச்சது. நமக்கு கிட்டத்தட்ட 26,000 கோடி. பேரிடர் காலங்களில் பொறுத்த வரைக்கும் நம்ம வர வேண்டிய நிதி வரலை நமக்கு. இந்த மாதிரி பல சவால்களுக்கு மத்தியில் இந்த ஆட்சி நடைபெற்றது. முடிந்தவட்டும் நல்லா செயல்படுத்தியிருக்கிறாங்க. சில குறைகள் அங்கங்கே இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நான். ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது இவ்வளோ சிக்கல்கள் தடைகளுக்கு மத்தியில் ஒரு சிறப்பான ஆட்சி நம்ம பார்க்க முடியும். மக்கள் அடுத்து ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போது மக்கள் அதுக்கு உண்டான தீர்ப்பு கொடுப்பாங்க. ஜூன் மாதத்தோட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய பதவிக்காலம் முடியுது. அது மறுபடியும் ஒரு மாநிலங்களவைக்கு போவாரா? அது எங்களுடைய இயக்க தோழர்களுடைய விருப்பம் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு மக்களின் விருப்பமாக இருக்கின்றது. பட் முடிவெடுக்க வேண்டியது கூட்டணி தலைமை தான். அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அது எது இருந்தாலும் இந்த கூட்டணி தொடரும், அதுக்கு சம்மந்தம் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் போயிருக்காது. பேச்சுவார்த்தை கிடையாது. இனி அடுத்த அறிவிப்பு வரும், உங்களுக்கு அறிவிப்பு வரும், அவங்களுடைய விருப்பத்தை சொல்லுவாங்க. ஆனால் எது இருந்தாலுமே பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு ராஜ்யசபா கிடைக்குதோ இல்லையோ, நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவு தான். 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த முடிவு என்ன முடிவுனா, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூன்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்தோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஸோ ராஜ்யசபா வருதோ வரலையோ கிடையாது, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடருவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.